ஹே கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராஸ்பெரி பையை நம்மளோட ஒய்ஃபைல எப்படி கனெக்ட் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஹாட்ஸ்பாட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, இல்லை மோடம் வச்சுருந்தீங்கன்னா அது கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அப்படி தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட ரோவர் வந்து வேலை செய்யும். இதை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ராஸ்பெரி பை செட்டப் வீடியோவில் நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ராஸ்பெரி பையை எப்படி நம்மளோட ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ராஸ்பெரி பையில் இருக்க உங்களோட எஸ்டி கார்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் உங்களோட ராஸ்பெரி பைக்கு எந்த எஸ்டி கார்டு யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த எஸ்டி கார்டை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரே ஒரு பூட் அப்படிங்கிற இந்த ஒரு பென்ட்ரைவ் மட்டும் தான் காமிக்கும். நான் லினக்ஸில் இருக்கிறதுனால எனக்கு ரூட் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பென்ட்ரைவும் காமிக்குது. நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த காமிக்கிற அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பூட் ஃபோல்டரில் நீங்கள் வந்து ஒரு புது டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு புது டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு பேர் வந்து wpa_supplicant.txt அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணோம். இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த wpa_supplicant.txt அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் உங்களோட நோட் பேடில் ஓப்பன் பண்ணிடுங்க. அதையே இப்போ அந்த நோட் பேடில் ஓப்பன் பண்ண உடனே இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே SSID அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களோட ஒய்ஃபை நேமை வந்து நீங்கள் கொடுத்துடணும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேமை வந்து நீங்கள் கொடுத்துடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட மோடம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா D-Link நேம் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். இப்போ கேபிட்டல் டின்னு ஆரம்பிக்குதுன்னா நான் வந்து கேபிட்டல் டி தான் கொடுக்கணும். அண்ட் தென் இப்போ ஸ்மால்னால் ஸ்மால் தான் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து உங்களோட நெட்வொர்க் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துருங்க. நான் என்னோட நெட்வொர்க் பாஸ்வேர்டை அப்படியே கொடுத்துட்றேன். அண்ட் இதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட wpa_supplicant.txt அப்படிங்கிற இந்த ஃபைல் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடணும். இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த .txt அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை .conf அப்படின்னு மாற்றிடுங்க. ரீநேம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா SSH அப்படின்னு வந்து நீங்கள் நேம் பண்ணிடணும். ஸோ நான் எங்கள் லினக்ஸில் அப்படி க்ரியேட் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் SSH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த எக்ஸ்டென்ஷனுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேளை விண்டோஸில் ஆட்டோமேட்டிக்காக .txt அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட SD கார்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பென்ட்ரைவில் ராஸ்பெரி பையில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது நான் வந்து இந்த நெட்லையும் கனெக்ட் பண்ணணும், எனக்கு வேறு நெட்லையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஏரியா இந்த பிளாக்கை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களோட ஒய்ஃபை நேமும் அண்ட் தென் அதோட பாஸ்வேர்டு நீங்கள் அதை கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ராஸ்பெரி பை வந்து பூட் ஆன உடனே நம்மளோட ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிரும். இப்போ ஸோ அதனால் நம்ம ராஸ்பெரி பை கூட நம்மளால் கனெக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியும்.